SPR India launching Sky Tower 1. பல கலாச்சாரங்கள் ஒரே ஸ்கை from 85 lakhs onwards. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருவண்ணாமலை மாவட்டம் திருவத்திபுரம் நகராட்சியில் 27 வார்டுகள் இருக்கின்றன. இதில் 22 வார்டுகள் திமுக உறுப்பினர்கள் வசம் உள்ளது. அதிமுக உறுப்பினர்கள் 3 பேரும், பாமக உறுப்பினர்கள் 2 பேரும் உள்ளனர். நகர்மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த மோகனவேல், துணைத் தலைவராக திமுகவின் பேபி ராணியும் பதவி வகிக்கின்றனர். துணைத் தலைவர் பேபி ராணி உட்பட திமுகவை சேர்ந்த 6 பெண் கவுன்சிலர்கள், 2 ஆண் கவுன்சிலர்கள் நகரமன்ற தலைவரின் செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் முறையாக செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டும் கவுன்சிலர்கள், வார்டு கவுன்சிலர்களை தங்கள் பகுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஆலோசனை செய்யாமல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் கூறுகின்றனர். வார்டுகளுக்கு செல்லும்போது அடிப்படை வசதிகள் செய்யாதது பற்றி மக்கள் தட்டி கேட்கும்போது பதில் சொல்ல முடியவில்லை என்கின்றனர். இது தொடர்பாக பலமுறை கோரிக்கை வைத்தும் நகரமன்ற தலைவர் செவி சாய்க்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வெள்ளியன்று நடந்த நகரமன்ற கூட்டத்திற்கு வந்த துணைத் தலைவர் பேபி ராணி உள்ளிட்ட 8 கவுன்சிலர்களும் வெளிப்படையாக காரணத்தை கூறி நகராட்சி தலைவர் மோகனவேலிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கியதால் பரபரப்பு நிலவியது. திருவத்திபுரம் நகராட்சி மன்றத்திலே வாழக்கூடிய குடிமக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கணும். திட்டமிடுதல் வேண்டும். ஒரு நகரமன்ற கூட்டத்திற்கு முன்னாடி நகரமன்ற உறுப்பினர்களை எல்லாம் அழைத்து எந்தெந்த வார்டுக்கு என்ன செய்யணும் என்பதை எல்லாம் கேட்டறிந்து அதன் அடிப்படையிலே இந்த தீர்மானத்தை கொண்டு வரப்பட வேண்டும். அந்த நடைமுறை இன்று வரை இல்லை. நாங்கள் பலமுறை கேட்டோம், அந்த நடைமுறையை இங்கே கொண்டு வரல. சென்ற நகரமன்ற கூட்டத்திலேயே ஏறக்குறைய 54 விதமான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானங்களை நிராகரிப்பதற்காக நாங்கள் அனைவரும் குரல் கொடுத்தால் நீங்கள் வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டு விட்டீர்கள், எனவே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறை செய்யப்படுகிறது. எனவே நகரமன்றத்தின் உள்ளே கால் வைத்தாலே அவர்கள் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே ஒரு காலத்தில் திருவத்திபுரம் நகராட்சி முழுக்க 15 கோடிக்கு பைப்லைன் அமைக்கப்பட்டு இன்று வரை பயன்படுத்தப்படாத சூழ்நிலை இருக்கிறது. அது ஒரு பைப் இருக்குது, பிளாஸ்டிக் பைப் இப்போ விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைய தீர்மான கூட்டத்தில் 12.25 கோடியில் இந்த புதிய பைப்லைன் அமைப்பதற்கான டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. எதுவுமே எங்களுக்கு சரியாக தெரிவது கிடையாது, கலந்தாலோசிப்பது கிடையாது. மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை. அதனால தான் சொந்த அப்பாவோ அம்மாவோ குழந்தையாக இருந்தாலும் தட்டி கேட்பது நம்முடைய கடமை. நகரமன்றம் என்பது நகரமன்ற தந்தை தான் எங்களுக்கு. நகரமன்ற தந்தை கிட்ட சொன்னால் அவர் ஆணையாளர்கிட்ட சொல்ல போகிறார். நாங்கள் சில விஷயங்களை நகரமன்ற ஆணையாளர்கிட்டும் சொல்லியிருக்கிறோம், ஆர்டிஎம்முக்கு அமைச்சிருக்கிறோம், பல முறை லெட்டரும் அமைச்சிருக்கிறோம். எல்லா விஷயத்துக்குமே நான் எவிடன்ஸ் வச்சுருக்கிறேன். ஆனால் எதுக்குமே பதில் கிடையாது. எல்லாமே வாயிலே பதில் சொல்லிடுறாங்க. எந்த நகரமன்ற உறுப்பினரையும் அழைத்து பேசுவது கிடையாது. கூட்டத்திற்கு முன்னாடி கலந்தாலோசித்து எந்த வார்டுக்கு என்ன வேணும், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க என்ற நிலையே இப்போ இல்லை. எங்கள் வார்டுலாம் புறக்கணிச்சா, ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிட்டாரு, ஒன்றுமே செய்யல. 16வது வார்டு நாங்களும் எவ்வளோதான் போராட்டம். பல முறை நாங்கள் சொல்லியும் அவர் கேட்காததுனால இனிமேல் சமரசத்துக்கு அவர் வருவாரா, மீண்டும் அவர் தன்னை மாற்றிக்கொள்வாரா என்பது தெரியாது. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம், எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கிறோம், எம்பி கிட்ட இந்த நியூஸ் போயிருக்குது. ஆனால் எதையும் அவருக்கு செவிசாய்ப்பதில்லை. அந்த அடிப்படையில் தான் மீண்டும் நம்ம இங்கெல்லாம் பார்க்க முடியும். நடக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் செய்வது தவறு என்று தலைமைக்கு தெரிந்தால் அந்த நடவடிக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார்.